ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் 65. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பன்னீர் பக்கோடான்னு கூட சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் கடையில் வாங்கின பன்னீர் தாங்க எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 600 கிராம். நம்ம சேனல்லே ஹோம்மேட் பன்னீர் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு லிட் சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் மிதமான தீயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வழக்கம் போல் நம்ம டீ குடிக்கும்போது இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ச் நான் பொரித்து எடுத்துட்டேன். பொரித்து எடுத்தோன்னே அப்படியே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.